ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை பற்றி தான் போன போன வீடியோவில் பார்த்தோம். அதாவது இந்த ட்ரக் ஸ்கேனியான்றது இதான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இன்னொரு ட்ரக்கை வந்து பார்க்க போகிறோம். அது வாங்கி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இது ரெனாவா தெரில, அந்த மாதிரி ஒரு ட்ரக்கு. இந்த ட்ரக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஸ்பெல்லிங்லாம் என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அதனால் பெருசாக ஒன்றும் இதை பற்றி நான் எதுவும் பண்ண போகல. இதை நம்ம சிம்பிளாக எப்படி வாங்க போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இருக்கிற ட்ரக்கை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ட்ரக் டீலர் எங்கே இருக்கார், ட்ரக் மேனேஜர், அதுக்கு போயிடலாம். இந்த தான் நம்ம பண்ண ட்ரக்கு. இந்த ட்ரக்கை நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம காசு இருக்கும். நம்மகிட்ட காசு இல்லை. சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெளியே வந்துட்டலாம். அடைச்சி ட்ரக் டீலர் போயிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாங்க போகிறேன் பாருங்கள். எப்படி வாங்குற மட்டும் பாருங்கள். இந்த இருக்கா இதுதான். இதை கிளிக் பண்ணுவோம், விசிட் போகலாம். நான் ரொம்ப பெருசாலாம் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ட்ரக்கு தான் இருக்குது. 3 ட்ரக்குமே வந்து எலிஜிபிளாக தான் இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பண்ண போகிறதே இந்த ஃபஸ்ட் ட்ரக்கு தான் இது பண்ண போகிறோம். சரிங்களா? அதுலேயும் நம்ம அப்படி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு தான் பார்த்தோம். இதில் போய்ட்டு நம்ம வந்து பண்ணதுன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். லுக்கெலாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக மாற்ற தேவையில்ல. அதாவது இது நம்ம எதுவும் மாற்ற தேவையில்ல. இது அதுவே இருந்துட்டு போட்டோம். அமௌண்ட் அப்போ தான் கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வீல் வேணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து டேங்க் பெருசு, ஆனால் சிங்கிள் வீல் தான். ரொம்ப தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், வீல் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா வந்துச்சா? அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு வீல் தான் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டான வீல் தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்க போட்டு சொல்கிறதெல்லாம். இதெல்லாம் இதுக்கு போட முடியாதுன்னு சொல்லுது, ஆனால் போடலாம். பாருங்கள், கடைசி நம்ம மெயினாக மாற்ற போகிறதே இன்ஜின். இதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய இன்ஜினை தான் நம்ம போடணும். மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று இது, ஒன்று இது, ஒன்று இருக்குது. இதை போடலாம். இது போட்டால் ஆட் ஆகிடும். ஒன்றும் இது கொஞ்சம் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் காசு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இதோட இது கொஞ்சம் தான் கம்மிங்க. அதனால் நம்ம இதே போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மி தான். ஆர்பிஎம் அதிகமாக இருக்குது. இது என்எம்னா என்னன்னு தெரிலங்க. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்பீடு வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம், அதனால் நம்ம அதையும் வச்சுக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட்டு தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 12+ அப்படின்றதுனால ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து ரெண்டும் இது ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்லாம் சேஞ்செலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இது ஃபுல் பிளாக்கில் இருக்குது. அவ்வளோதான். இது ஒன்றா முன்னாடி போனால் ரெட் இருக்கா? ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குங்க. ஓகே, ப்ளூ வச்சுக்கலாமா? அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியல. மற்றபடி இல்லை, நமக்கு தேவையானதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. லைட்டு எக்ஸ்ட்ரா லைட்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த பார் போட்டால் நம்ம வைக்கலாம். இது மட்டும் லைட்டு மட்டும் வச்சுக்கலாமா? ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர் கண்டிப்பாக மாற்றலாம்.
லாஸ்ட் டயர். இதுக்குன்னா கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா என்ன? அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ரெட்டு. ஆடாப்பாங்களா, எல்லோ போடலாம். எல்லோ நல்லாயிருக்கும். ஓகே. ஆடா. எல்லோவே போட்டேங்க. பார்த்தீங்களா, ஒயிட்டு தான் எப்பவும் போடுவேன். சரி, எல்லோ இருக்கட்டும் வந்தாட்டி. நம்ம இஷ்டம் தான், கலர் கொடுத்துக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் மாற்ற போகிறது இல்லைங்க. டயர் மாற்றியாச்சு. டேங்க்கு என்னது, அது கவரா? கவர்லாம் தேவையில்லைங்க. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் எதுவுமே. ஓ, லோகோ அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம். நம்ம முக்கியமாக பார்க்குறதே ஃபாஸ்ட்டு தான், வேறு எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஏமா, இதுவும் தேவையில்லைங்க. பார்த்தீங்களா, நான் வேறு எதுவுமே மாற்றலை. கலர் மாற்றினேன், இன்ஜின் மாற்றினேன். இது வந்து இந்த இது தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் கீழெல்லாம் போவே இல்லை நான். இன்ஜின் மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன்னா, கடைசி உள்ளது வைக்கல, இது வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. இது ஏதோ ஈன்னு போட்டிருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரில. இது போகிறனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது? ஆனால் இது கம்மியாக இருக்குது. ஓகே, அப்புறம் ஏதோ கடைசியாக இருக்கிறது, காஸ்ட்லியாக இருக்கிறதே போட்டுப்போம், அதே இருக்கட்டும். ஃபாஸ்ட் கம்மி தான், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இந்த ட்ரக்கோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? கன்ஃபார்ம். இதுதான் அந்த ட்ரக். நல்லா இருக்குல்ல? இதோட பேலன்சிங் எப்படி இருக்குன்னு தெரில, அதையும் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த வண்டியோட ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்மியான அமௌண்ட்டை தான் நான் பார்க்குறேன். அதையும் அப்படி தான் செட் பண்ணுங்க, பெரிய அமௌண்ட்லாம் செட் பண்ணல. நம்ம இதுக்கே போயிடலாம். இதில் தான் ஒரு காலியாக இருக்கார். இதில் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அங்கே போய்டும். அவ்வளோதான், அங்கே முடிச்சிச்சுங்க. இப்போ வெளியே வந்துட்டோன்னா அந்த ட்ரக்கை பார்க்கலாம். பாருங்க, ரெனாவ். அது எப்படி ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரிலங்க, பட் இருந்தாலும் பாருங்கள், வண்டி பக்காவாக இருக்கு. வண்டி ஆன் பண்ணுவோமா? பா, சவுண்டு போமா? ஓஹோ, ஆரம் சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, நாட் பேட். எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆர்டர் எடுக்கலாம். அப்போ தான் நம்ம அதில் ஃபுல் ஸ்பீடு செக் பண்ண முடியும். குயிக் ட்ராவலில் இதுதான். இதில் இப்போ நான் இங்கே இருக்கிறேங்க, இங்கே தானே இருக்கேன். என்னடா அது சம்மந்தமே இல்லாத கடது. நம்ம கட்டுதான், என் வண்டி அங்கே தான் இருக்குது. இப்போ நான் எதை எடுத்தா இங்கேருந்து நல்லாயிருக்கும், வேகமாக போகணும், அதே இடத்துல பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கணும். இது வந்து ஒரு ட்ரெயினோட பார்ட்ஸ் இருக்குங்க. இதை நம்ம போன தடவை எடுத்தோம், அது வேண்டாம். நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போக போகிறோம், அதனால் வந்து இது மெடிக்கல் பாருங்க, அர்ஜென்ட் ஜாப்பு. இது வந்து மெடிக்கலுங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் ஜாப்பு. அப்போ நம்ம வேகம் எப்படி இருக்கும், அதனால் மெடிக்கல் எடுப்போம்.
ம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நமக்கு ரூல்ஸ்லாம் இது கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதெல்லாம் மதிக்கணும் அவசியமே இல்லை. ஆனால் நம்ம வந்தோடனே போட்டுறானுங்க இப்போலாம். என்டர் இங்கே தான் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, அதை அப்படியே எடுப்போம். பெரிய ரோடு தாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ போவோம். மாட்டிக்குவாமா? டீ அவ்வளோதாங்க, வண்டியை மாட்டியாச்சு. நம்மளுக்கு ரூல்ஸில் தான், ஆனால் அதுக்குள்ளே இடிக்க தான் கூடாதுங்க. இடித்தானா வண்டி தான் டேமேஜ் ஆகும். இது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பறக்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து இடிச்சிருவானுங்க போகுது நம்மள. சிட்டியை விட்டு வெளியே போயிடலாம் ஃபஸ்ட்டு. எப்படி கொண்டு வந்து பார்த்தீங்களா? இங்கே தான் போகணும். ஓகே, குயிக் ட்ராவல், இது ஃபாஸ்ட்டாக போய் ஆகணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ஆரம்பித்து அப்படியே வெளியே வருவோம். என்னென்ன எவ்வளோ இதாக இருந்தாலும் வேகத்தை குறைக்க போகிறது இல்லைங்க. அதுதான் நம்ம ரியல் ஃபாஸ்ட்டாக கொண்டு போக போகிறோம். இந்த வண்டியோட கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்க போகிறோம். எவ்வளோ வேகம் போகுதுன்னு பார்க்கணும். நூற்றி 120ங்க, இப்போ 120 தொட்டேன் நான். 120, 120, 126, 30 வர போகிறேன். விடாத, எங்கேயுமே நிறுத்தாத.
130 தொட்டாச்சு. அது ஓ அதானே பார்த்தேன். ஃபைன் இல்லைங்க, லோன் அது. இடிக்கவும் கூடாது, அதே நேரத்தில் பக்காவாக போகணுங்க. இடிச்சா காலி கதை. ஏன்னா வண்டி போகிற வேகத்துக்கு இடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, சில்லற தேராது. அது அங்கே பாருங்கள் எப்படி போனோம் பாருங்கள். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. வேகத்தை குறைக்க போகிறது இல்லை, அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆஹா, இதில் எப்படிங்க போகிறது நானே? ஆடா பாவிங்களா, அழகா அப்படி பூந்து போயிருக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கே. பரவாயில்ல, இந்த வழி விட்டியா, அது சந்தோஷம் தான். எமர்ஜென்சிங்க. அதனால் நம்மளோட இதை ஆன் பண்ணிக்கலாம். வை வேகம். இந்த வண்டி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு, ஆனால் இன்னும் தொட மாட்டுது. அது 140 தொட மாட்டுது. ஓஹோ, வண்டி ஒரு லைட்டாக இதாச்சு பார்த்தீங்களா? உள்ள ஒரு எக்கோ கேட்குது பாருங்க. எப்படி வந்தா பாருங்க. நம்மளுடைய ஃபுல் ஃபோர்ஸ் வண்டி கவுராமல் தான் சரிதான். இப்போ வண்டி ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒரு வண்டி தான் போக முடியும் அங்கே. என்னது அது? அதில் ஒரு வண்டி தான் போக முடியும், 2 வண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். எப்படி வேகத்தானா குறைக்க, சில இடத்த குறைக்கதான், இல்லைடா இடிச்சிடும். ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வாட்டி இன்னும் கூட ஃபாஸ்ட் போகும் அப்படி நம்புகிறேன். போ விடாத, உன்னோட வேகத்தை காட்டு. 130 தொட்டுச்சு தூரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போகலங்க இந்த வண்டி. அதாவது ஏற்கனவே அந்த வண்டி வந்து நம்ம இதே மாதிரி தான் செட் பண்ணோங்க, ஆனால் அந்த வண்டி செம ஃபாஸ்ட் போச்சு. 145 வரைக்கும் போச்சு. இந்த வண்டி அவனும் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு வேகமாக போகல இன்னும். அது அதே 12 ஸ்பீடு தான். பாருங்க என்ன வேகம் பாருங்க. இன்னும் ஒரு வேகம், ஆனாலும் 130 தாண்டல இது வரைக்கும். பார்ப்போம். இல்லை ரோடு இப்படி இருக்கான்னு தெரில, ஆனால் இன்னும் தாண்டலைங்க. நானும் தாண்டுன்னு பார்க்குறேன், நடக்க மாட்டேன். பரவாயில்ல, இப்போ தான் 131 வந்திருக்கேன். அந்த வேகத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணு.
வேகத்தை குறைக்கல நான். அங்கே பாருங்க எப்படி போனோம் பாருங்க. ஆஹா, நான் வண்டி ஸ்லோவாக போயிருக்குது. ஓ போலீஸ் அதெல்லாம் தேவையில்லை இப்போ. ஆனால் ஆடா பாவிங்களா, ஃபயர் பாருங்க தெரியுதுங்களா? சேஸ் பண்ண முடியலங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இடிச்சிருவோம் அப்புறம். அது வந்து நம்ம வண்டி தான் டேமேஜ் ஆகும். அது ஃபைன், அந்த போலீஸ் ஃபைன் போட மாட்டாங்க. இந்த இடத்துல ஏற முடியாது. ஏற முடியுமா? பாருங்க, இதில் ஒரு வண்டி தான் போக முடியுங்க. ஏறாதான் ஏறுவேன், ஆனால் இடிச்சிருவேன். ஏன்னா ஒரு பயமாகுதுங்க. இடிச்சிட்டேன்னா அப்புறம் வேஸ்ட் தான். இந்த வரேன். ஆஹா, வண்டி வரதுட்டே இருக்கே. வண்டி வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்க கூடாது, அப்படியே ஏற வேண்டிதான். போங்கடா போங்க, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க? ஆடா பாவி. ஏய், யாரா இவன்? என்ன பண்ற பாருங்க. ஏய், என்ன பண்ற தம்பி? இடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், செல்லு செல்லாக எடுப்பேன். ஏதோ போனா போதும் விட்டுட்டு போறேன் உன்னை. எப்படி இருக்கான்னு பாருங்க. பா, வெயிலும் இருக்கு, மழையும் பெய்யுதுங்க. ஆனால் அந்த வேகம் 35 வரைக்கும் போனான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போக முடியலங்க இந்த வண்டியில். அதுக்கு மேலே போய் தான் சூப்பராக இருந்திருக்கும். வண்டி அதுக்கு மேலே ஓட்ட முடியல. எமர்ஜென்சி, அதாவது அர்ஜென்ட்டாக கொண்டு போட்டு. ஐயோ, எப்படி இருக்கு ஒரு பிரிட்ஜ் வேறு இருக்கா? பிரிட்ஜ் தேவையில்லை நம்மளுக்கு. பாருங்க, பிரிட்ஜில் போயும் போகலாம், அப்படியே போய் இறங்க வேண்டியதாங்க. அது நமக்கு தேவையில்லை. வேகத்தை மட்டும் குறைச்சிடாத. எப்படி? ஆனால் அந்த வண்டி கண்ட்ரோலாக இருக்குங்க. நல்லா கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் வேகம் இல்லை. அந்த வண்டி அளவுக்கு வேகம் இல்லை. அந்த வண்டி நல்ல வேகம் இருந்தது. இந்த வண்டி அளவுக்கு. ஐயோ, எப்படி போகணும்டா? ஆஹா, இதில் கரெக்டாக போகணும் பாருங்க. அது பா, ஏய்
பாருங்க ரூல்ஸ்லாம் மதிக்கலை, அவ்வளோதான் அப்படியே போயினே ஏறி. எவனா வந்தானா கஷ்டம்தான். பார்த்தீங்களா, ரூல்ஸ்லாம் மதிக்கலை. அது காரணம் அதை இதை எடுத்து விட்டதுனால, அந்த இதை எடுத்து விட்டனால இப்போ பிரச்சனையெல்லாம் போயிடுதுங்க. ஆனால் ஆக்சிடென்ட் மட்டும் ஆகிடக்கூடாது. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வேலைக்கு ஆகாது. பா இடம் நல்லா இருக்குல்ல. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த மாதிரி. ஐயோ இதுக்குள்ளே போனேன். ஆக்சுவலாக இதுக்குள்ளே போயிருக்கணும், அதுக்குள்ளே போயிட்டேன். பரவாயில்ல, அதுக்குள்ளேயும் போயிருக்கலாம். ஆனால் வண்டியில் அடிச்சுட்டு போக வேண்டியிருக்கோம். அப்புறம் தேவையில்லாமல் எதுக்கு வீண் செலவு. பார்த்தீங்களா, இப்படி வந்துடலாம். அப்படியே அந்த இதில் வந்துடலாம். மக்கள் வேகம் வேகம். இது வரைக்கும் ஒரு போலீஸ்காரன் கூட ஃபைன் போடாது. காரணம் என்னன்னா ரூல்ஸ் நம்ம மீறிடுறோம். நமக்கு இனிமேல் தனி லைசன்ஸுங்க. புது ரோடுங்க இதெல்லாம், புதுசாக இப்போ தான் வரேன். வண்டி வேகம் போகல. ஆனால் இது வரைக்கும் நான் 130 140 போகணும்னு நினச்சேங்க. சரி இது 150. நான் அந்த அளவுக்கு இந்த வண்டி போகலங்க. ஆனால் வண்டி நல்லா இருக்கு, அது மட்டும் ஓகே, ஓட்டலாம். மற்றபடி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இல்லை. பா இடத்த பார்க்குறீங்களா, பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் நம்ம ரோட்டில் இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஐயோ இதான் ஃபஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜு கூட வருதுங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகணுன்னா இந்த வியூவில் போனால் தான் உண்டு. திரும்பிடாதரா, திரும்பினா அப்புறம் இடி தான். இவனுக்கு எந்த நேரத்தில் திரும்புவானுங்கன்னே தெரியாதுங்க. வண்டி நல்லா கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் வந்து ஃபாஸ்ட் தான் போக மாட்டேது. நல்லா கண்ட்ரோலில் இருக்குது. இவனுங்க வேற வேகமாக போக மாட்டானுங்க. ஓஹோ இப்படி போகணுமா பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட பாருங்க. பா ஒரு அவ்வளோதான், ஸ்லீப்பிங் டைம் வந்துடுச்சு. இவன் வேற இடிச்சிடாதரா, எங்கேருந்து வரானுன்னே தெரியல. லைட்டாக தட்டின பார்த்தீங்களா பின்னாடி, அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது.
அவ்வளோதாங்க. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆனால் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 140லாம் கஷ்டப்படுது ரொம்ப. நான் எல்லாமே இது அந்த அந்த இதில் இருக்கிற எல்லாமே அதிகமாக தான் போட்டேன். ஆனால் ஏன் அவ்வளோ அதுக்கு மேலே போகலன்னு தெரியல. ஏன்னா அந்த ட்ரக்குக்கான அதிகமான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதான் போட்டிருக்கேன். ஆனால் போக மாட்டுது. நூற்றி 40 தொடர மாதிரி வருது, ஆனால் தொட மாட்டுது. ஒருவேளை ரோடு சரியில்லையா? அப்படியும் கிடையாது, அதுவும் கிடையாது. இந்த வண்டி தான் பிரச்சனை. வண்டியோட இது அவ்வளோதாங்க. இவனுங்க நடுவில் ஏற்றானா கஷ்டம். அங்கே பாருங்க. ஆஹா, எப்படி போகிற பாருங்க. அதான் வண்டி கண்ட்ரோலாக இருக்குங்க, நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. ஆனால் வேகம் இல்லை. இன்னும் வேகமான வண்டி எது அதை அடுத்தது பார்க்கணும். அடுத்தது வந்து பென்ஸ் தான் இருக்குது. அது நல்லா வேகம் இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து கொஞ்சம் வேகம் கம்மி தான். போன வண்டியை கம்பேரிசன் பண்ணும்போது கொஞ்சம் வேகம் கம்மி. நூற்றி 35 என்ன தொல்லை நம்ம. 130லாம் ஓகே தான். ஆனால் 135 134 வருது. சூப்பர். வந்துட்டேன் தள்ளுறேன் 35 தொட்டுரு. தொட்டுச்சு. 135 அட்டகாசம். 136 தொட்டுச்சுங்க. சரிவுங்க. அப்போ கூட ஏறலைங்க ஸ்பீடு. இது ஒரு சரிவு தான். ஆனால் சரிவில் கூட வண்டி வந்துங்க ஏறல. உடாதை. எப்படி போறானுங்க தெரியலையே. பாருங்க எப்படி வந்தான் பாத்தீங்களா. ஆடா பாவி டேய். சின்ன பசங்களா, ஓரம் போங்கடா. ஐயோ, கரெக்டாக தான் வந்தானா. ஆஹா, எப்படி வந்தான் பாருங்க. போட்டு இஷ்டங்க. ஆஹா, சே சாரிப்பா. ஐயோ, ஏய் தெரியாமல் இஷ்டங்க. இது வரைக்கும் கரெக்டாக வந்தவங்க இஷ்டங்க. சே, இதே போலீஸாக இருந்ததுன்னா ஃபைன் போட்டிருப்பாங்க. சட்டத்தை மீறின மாதிரி இருக்கும். அது இல்லாதனால நம்ம வந்து ஃபைன் பார்க்கல. இந்த வேகத்திலே திரும்ப உள்ளே போக முடியுமா பார்க்கலாமா? உள்ளே போக முடியுமா இந்த வேகத்திலே? ஆஹா, அடுத்து ஆஹா பாருங்க. இதில் போக முடியுமா? வந்து கவுந்துருக்குதுல போகுது. ஐயோ, ஆஹா ஆஹா, ஆடா பாவிங்களா டேய். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நல்ல வேலை வண்டி கவர்ல. ஓ, ஆஹா, வண்டி பெரிய டேமேஜுங்க. போச்சுங்க, காசெல்லாம் போச்சுங்க. ஷே, பெரிய டேமேஜ். இவ்வளோ தூரம் கரெக்டாக கொண்டு வந்து பக்கத்தில் வந்து டேமேஜ் பண்ணிட்டேன் பாருங்க. ஆடா பாவிங்களா. சே, இவ்வளோ தூரம் கரெக்டாக கொண்டு வந்தேங்க.
பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு வண்டி. இவ்வளோ தூரம் கரெக்டாக கொண்டு வந்தும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஷே பாருங்கள், இன்ஜின் காட்டுது பார்த்தீங்களா, எல்லோ கலரில் காட்டுது பாருங்கள், டேமேஜ் ஆயிடுச்சு இன்ஜி. இப்போ எவ்வளோ ஃபைன் எடுக்க போகிறானுங்கன்னு தெரில. ஆடா பாவிங்களா, நான் வண்டி நிறுத்தாமல் வந்துருக்கணும்டா. ஆனால் ஏறலாம். ஏன்னா நமக்கு தான் ரூல்ஸ் கிடையாது, ஏறலாம், தாராளமாக ஏறலாம். தப்பு பண்ணிட்டேனே. பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எமர்ஜென்சி. அதுக்காக போய் இடிப்பியா? ட்ரெயின் வருதானே? இல்லை இல்லை. அப்பா கொண்டு வந்துட்டாங்க. டேமேஜ் இருந்தாலும் கொண்டு வந்துட்டேன், பரவாயில்ல. என்டர். ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஃபைன் இதில் போட போகிறானு பாருங்க, வண்டி டேமேஜுக்கெலாம் பாருங்கள். ஐயோ, இது மாதிரி நான் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். இதான் ஃபஸ்ட் டைமாக இந்த மெசேஜே வந்திருக்கு எனக்கு. ரொம்ப கேவலமாக ஓட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹா, எவ்வளோ ஃபைன் போட்டிருக்கான்னு பாருங்கள். பா டேமேஜ், வண்டி டேமேஜ், நம்ம வண்டி தான் டேமேஜ். ஆனால் இருந்தாலும் ஃபைன் போட்டிருக்காங்க அவங்களே. ஒரு ட்ரைலர் டேமேஜ் ஆயிடுச்சோ, பெனால்ட்டி தான். எதுக்கு பெனால்ட்டின்னு தெரியலையே. சரி ஓகே நண்பர்களே, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இந்த வண்டி மேலே எந்த தப்பும் கிடையாது, என் மேலே தான் தப்பு. நான் தான் ஒழுங்காக ஓட்டலை வண்டி. ஆனால் ஃபாஸ்ட்லாம் இல்லைங்க. இது எல்லாமே ஐஎண்டு தான், இன்ஜின் எல்லாமே ஐஎண்டு தான். ஆனால் ஃபாஸ்ட் இல்லை. கேபினெட்லாம் பழசு, அதாவது சின்ன நார்மல் கேபினெட் தான். ஆனால் மற்றபடி வீலு எல்லாமே நல்ல இதுதான். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அந்த வண்டியை கம்பேரிசன் பண்ணும்போது. பட் ஃப்யூச்சரில் இதோட அப்டேட் கிடைக்கும்போது வரலாம், நிறைய பவர்ஃபுல்லாக வரலாம். இப்போதைக்கு இதான் நிலமை. ஓகே நண்பர்களே, நான் இப்போதைக்கு உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேசணும் தான் ஆசைப்பட்றேன், கொஞ்சமாக பேச முயற்சி பண்ணுறேன். ஏன்னா சில கேமில் கான்செப்ட் இருக்கும், அந்த கேமில் அந்தளவுக்கு நமக்கு கான்செப்ட் இருக்குல்ல, அதனால் பேச முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவேன், சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க, கண்டிப்பாக பேசுவேன். ஓகே பாய்.